Hello students, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சாப்டர் 9 கனெக்டிங் PHP அண்டு MySQL, அதாவது தமிழில் PHP உடன் MySQL ஐ இணைத்தல் என்கிற இந்த தலைப்பில் நாம் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து PHP மொழி என்றால் என்ன, PHP மொழியை கொண்டு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், PHP மொழியில் உள்ள முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னென்ன கருத்துருக்கள் இருக்கின்றன, அதுபோல் PHPயில் வந்து படிவங்களை உருவாக்குதல் ஃபார்ம்ஸு, PHPயில் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோப்புகளை கையாளுகின்ற செயற்கூறுகள், இதையெல்லாம் நாம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அடுத்தது அதன் தொடர்ச்சியாக மற்றும் இறுதியாக PHPயில் வந்து நம்ம இந்த பகுதி நம்ம புத்தகத்தில் வந்து PHP தொடர்பான பாடத்தில் இதுதான் இறுதியான பாடம். அதாவது முதல்ல வந்து PHPனா என்ன, PHPயை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், PHPனுடைய பயன்கள் என்ன, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் வந்து முதல் பாடத்தில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து PHPயில் வந்து கட்டளைகளை எவ்வாறு உருவாக்குதல், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதே போல் வந்து PHPயில் ஃபங்க்ஷன்ஸு, அரேஸ் செயற்கூறுகள் மற்றும் அணிகள், இதெல்லாம் வந்து நம்ம வகுப்பில் பார்த்தோம். அதே போல் வந்து ஃபார்ம்ஸு, தமிழில் வந்து படிவங்கள். ஸோ படிவங்களை எவ்வாறு உருவாக்குதல், படிவங்களை பயனர்கிட்ட இருந்து பெறுகின்ற அந்த தகவல்களை படிவங்களின் மூலமாக எவ்வாறு சேவையகத்துக்கு அனுப்புதல், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ், ஃபைல் ஓப்பன், ஃபைல் க்ளோஸ், ஸோ இதெல்லாமே வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனெக்டிங் PHP அண்ட் MySQL, அதாவது நம்ம பயனர்கிட்ட இருந்து பெறுகின்ற தரவுகளை சேமிக்கிறோம், அவற்றை பாதுகாப்பாக சேமிக்கிறோம், எப்போ தேவையோ சேமித்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அவ்வாறு சேமிப்பதற்கும் சேமித்தவற்றை தேவையான போது திரும்ப பெறுவதற்கும் நாம் தரவுதளங்களை பயன்படுத்துகிறோம். We are using databases to store and retrieve data. Okay, to store and retrieve data. டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் we are using databases. ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டாபேஸ் வந்து பேக் எண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம டேட்டாவை வந்து சப்மிட் பண்ணுற இடம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஃபார்மில் வந்து நம்ம டேட்டாவை சப்மிட் பண்ணுறோம் இல்லைங்களா, படிவங்களில் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம், அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக் எண்டில் தான் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். நிறைய பேக் எண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் வந்து MySQL PHPக்கு வந்து பொருத்தமான ஒரு சாஃப்ட்வேர் பேக் எண்ட் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா MySQL. ஸோ அந்த MySQL தான் வந்து இங்கே இருப்பாங்க. காம்பினேஷன் ஆஃப் PHP அண்ட் MySQL இஸ் வெரி பாப்புலர் சர்வர் சைட் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். PHP மற்றும் MySQL ஆகியவற்றிலிருந்து இணையத்தில் மிகவும் புகழ்பெற்ற சேவையம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியாகும் என்று கொடுத்துருக்காங்க. இந்த இணைப்பு வந்து மிகவும் பாப்புலரானது, அதாவது மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுறதுனால இது பாப்புலராக இருக்குது. ஸோ நாம் வந்து தரவுகளை நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி வந்து சேமிக்க போகிறோம், இதெல்லாம் வந்து நம்ம கடந்த இதுலேயே நம்ம வினவல்கள்னு ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம், டேட்டாபேஸ் கான்செப்ட், தரவுதள கருத்தாக்கம் கருத்துருக்கள்னு ஒரு பாடம், 3வது பாடம். அந்த பாடத்தில் வந்து வினவல்கள்லாம் பார்த்தோம். அந்த வினவல்களில் எவ்வாறு வந்து தரவுகளை வந்து கையாளுறது, தரவுகளை அனுப்புவது, தரவுகளை வந்து சேமிப்பது, அட்டவணை உருவாக்கி அவற்றில் சேமிப்பது, நீக்குவது, இது போன்ற பல்வேறு செயல்பாடுகளை வந்து வினவல்கள் மூலமாக நம்ம வந்து பார்த்தோம். அதுதான் இப்போ அது என்னென்ன நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து MySQL PHP ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதான் வந்து கான்செப்ட். MySQL என்கிற அந்த பேக் எண்டையும் PHP என்கிற லாங்குவேஜோட கனெக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? MySQL என்கிற தரவுதள மேலாண்மை அமைப்பினை, இது ஒரு RDBMS. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தரவுதள மேலாண்மை அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்குது. அதில் வந்து இது ரிலேஷ்னல் வகை, ரிலேஷ்னல் RDBMSனு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த வகையை சார்ந்தது. அந்த MySQL-உடன் PHP எவ்வாறு இணைப்பது, இதுதான் வந்து கான்செப்ட். இதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், முதல்ல வந்து இணைப்பை ஏற்படுத்துவது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரவுதளத்தை தேர்ந்தெடுத்தல், டேட்டாபேஸ் செலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன், SQL ஸ்டேட்மெண்ட்ஸ், SQL வினவல்களை வந்து இயக்குவது, செயல்படுத்துவது, மற்றும் இறுதியாக கனெக்ஷன் டெர்மினேஷன், அதாவது இணைப்பு ஏற்படுத்தணும் இல்லையா, டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை
இறுதியாக நம்ம என்ன செய்கிறோம்னா டெர்மினேஷன் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ MySQL அண்ட் PHP லாங்குவேஜ் கனெக்டிவிட்டி, MySQL மற்றும் PHP லாங்குவேஜை இணைப்பது, இதில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், தரவுதள இணைப்பை ஏற்படுத்துவது, டேட்டாபேஸ் செலெக்ஷன், டேட்டாபேஸ் செலெக்ஷன், தரவுதளத்தை தேர்வு செய்தல், SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன், SQL வினவல்களை செயல்படுத்துதல் மற்றும் கனெக்ஷன் டெர்மினேஷன், இணைப்பை முறித்துதல். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு செயற்கூறுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் டு டூ திஸ். ஸோ இதுக்கு நம்ம வந்து MySQLi என்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். MySQLi. ஸோ இந்த MySQLi அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம வந்து இது PHPயோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த MySQLi வைத்து தான் நம்ம வந்து மேற்கொண்ட விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம். டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டேட்டாபேஸ் செலெக்ஷன், SQL ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூஷன், கனெக்ஷன் டெர்மினேஷன், இதெல்லாமே வந்து நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா MySQLi என்கிற அந்த ஒரு உறுப்பை வைத்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த MySQLi என்பது MySQLனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். MySQLi முன்னாடியெல்லாம் MySQL என்று இருந்தது, இப்போது MySQLi என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இது PHP வெர்ஷன் 5.00வில் 5.0.0வில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. சரிங்களா? ஸோ இதை கேள்வியை கேட்பாங்க. MySQLi இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. MySQLi இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் PHP வெர்ஷன் 5.0.0. புரியுதுங்களா? PHP பதிப்பு 5.0.0யில் இது அறிமுகமானது. MySQLi என்பது அறிமுகமானது. சரிங்களா? ஸோ இது கவனமாக பார்த்துக்கோங்க. MySQLi. சரிங்களா? MySQL இங்கே இல்லை, இங்கே தான் வரும். MySQLi இந்த ஒருக்கு பாருங்கள், இதுதான். ஸோ இதில் வந்து என்னென்ன செயற்கூறுகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையான செயற்கூறுகளை எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். திஸ் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MySQL கனெக்ட். MySQL கனெக்ட் என்பது ஓப்பன்ஸ் a நியூ கனெக்ஷன் டு த MySQL சர்வர். அதாவது MySQL சர்வரில், அதாவது MySQL சர்வருக்கும் PHPக்கும் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த ஃபங்க்ஷன், புதிய இணைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த செயற்கூறானது முக்கிய பங்காற்றுகிறது. So this function is used to make a new connection to the SQL server. அடுத்தது MySQLi close. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே முன்னர் திறக்கப்பட்ட, அதாவது கனெக்ஷன் ஏற்படுத்தியிருக்கோம் இல்லையா, அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட இணைப்பை முறிப்பதற்கு, அதாவது துண்டிப்பதற்கு அல்லது முறிப்பதற்கு நாம் க்ளோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். டு க்ளோஸ் a previously open database connection. அடுத்தது MySQLi select DB. MySQLi select DB என்பது என்னன்னா டிஃபால்ட் டேட்டாபேஸ். அதாவது வந்து நம்ம என்ன டேட்டாபேஸ் வந்து இப்போது ஒரு MySQL நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு டேட்டாபேஸில் அது வந்து இருக்கும். ஒவ்வொரு டேட்டாபேஸை வந்து நம்ம செட் பண்ணிப்போம். அந்த டேட்டாபேஸ் வந்து அந்த டேட்டாபேஸ்லேருந்து அதை நம்ம வந்து இயக்குறோம். ஓகே, அப்படி அந்த டேட்டாபேஸ்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் தொடர்பான தகவல்களை நம்ம பெறுவதற்கு அல்லது ஸ்டூடெண்ட் தொடர்பான தரவுகளை நம்ம கையாள்வதற்கு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்லேருந்து நம்ம செய்கிறோம். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி டேட்டாபேஸ்லேருந்து பண்ணுறோம். அப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ், எம்ப்ளாயி டேட்டாபேஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாபேஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம செய்வோம். அதுபோல் கொடாநிலையாக எந்த டேட்டாபேஸ், டிஃபால்ட்டாக எந்த டேட்டாபேஸ் இருக்கோ அந்த டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு MySQLi select DB அப்படின்ற ஒரு செயற்கூறு ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது MySQLi affected rows returns number of affected rows in a previous MySQL operation. அதாவது ஒரு MySQL ஆப்ரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த MySQL ஆப்ரேஷனோட விளைவாக என்னென்ன ரோஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த ரோஸை ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறான் அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு நான் ஒரு கொரி கேட்குறேன் அப்படின்னா அந்த கொரியில்
எந்தெந்த ரோஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதோ, நம்ம வந்து ரெக்கார்டெல்லாம் ரோஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு மாணவர்களுடைய ரெக்கார்டு பதிவுகளை நம்ம ரோஸ் என்று சொல்கிறோம். வரிசைகள் அட்டவணையில் தான் நம்ம சேமிக்கிறோம். அவ்வாறு அட்டவணைகளை சேமிக்கப்படும் போது வரிசைகளாக நம்ம அவற்றை சேமிக்கிறோம். ஸோ அந்த வரிசைகளை எந்தெந்த வரிசைகள் வந்து அஃபெக்ட் ஆகுதோ, பாதிக்கப்படுகிறதோ, பாதிக்கப்படுதுன்னா இங்கே என்ன அர்த்தம்னா அந்த தேர்வு செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். ஓகே, அதன் விளைவாக எந்தெந்த வரிசைகள் தேர்வு செய்யப்படுகிறதோ அவற்றை வந்து அனுப்புதல், திருப்பி அனுப்புதல், பெற்றுத்தருவது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது MySQL கனெக்ட் எரர். இது ஒரு முக்கியமான ஒரு செயற்கூறு. இந்த ஃபங்க்ஷன், திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ரிட்டன் எரர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ எரர் டிஸ்கிரிப்ஷன், நம்ம ஒரு இணைப்பு ஏற்படுத்துகிறோம். அந்த இணைப்பு ஏற்படுத்தும் போது ஏதாச்சும் தவறு நிகழ்வது, அதாவது அல்லது இணைப்பு ஏற்படுத்துவதனால் ஏதாவது தவறு நிகழ்வது. ஸோ அந்த தவறுகளை காண்பிப்பதற்கு, அந்த தவறுகளை பற்றிய விளக்கங்களை பார்ப்பதற்கு நம்ம இந்த செயற்குறியை பயன்படுத்துகிறோம். ஓகே, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ரிட்டர்ன் த எரர் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, எரர் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த எரர் இருக்கும், பட் அந்த எரர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த எரர் டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். மெத்தட்னாலும் ஒன்று தான், ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான். அண்ட் MySQL ஃபங்க்ஷன் ஃபெச் அசோசியேஷன். ஃபெச் அசோசியேட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெச் ASSOCன்னு யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பாருங்கள், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் முடியும் போதும் பேரந்திசிஸ் யூஸ் பண்ணிடுவோம், ஓப்பன் பேரந்திசிஸ், க்ளோஸ் பேரந்திசிஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் MySQL ஃபெச் அசோசியேஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து fetches a result row as an associative array. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட வரிசைகள் இருக்கு இல்லையா, அந்த வரிசைகளை என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா அசோசியேட்டிவ் அரே. அதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அசோசியேட்டிவ் அரேன்னு அரேஸில் ஒரு டைப், ஒன் ஆஃப் த டைப் இது. தொடர்புறுத்த அணிகளில் வந்து 3 வகையான அணிகள் பார்த்தோம். அதில் தொடர்புறுத்த அணிகள்னு ஒரு வகை பார்த்தோம். அந்த அதாவது தொடர்புறுத்த அணியாக இது அந்த வரிசைகளை எடுத்துக்கொள்ளும். அந்த வரிசைகளை என்னவா எடுத்துக்கொள்ளும்னா தொடர்புறுத்த அணிகளாக எடுத்துக்கொள்ளும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் வந்து இந்த இதில் நம்ம பயன்படுத்த போகிறது இந்த கனெக்ஷன் ஃபங்க்ஷன், அதே போல் வந்து க்ளோஸ் ஃபங்க்ஷன், தென் ஃபெச் அசோசியேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சில ஃபங்க்ஷன்லாம் கனெக்ட் எரர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம இந்த பாடப்பகுதியில், அதாவது ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கனெக்ஷன், டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன செயற்கூறு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், செயற்கூறு பயன்படுத்துகிறது உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன், MySQL கனெக்ட். ஸோ இந்த MySQL கனெக்ட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ், என்னென்ன அளவுருக்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து முதல் அளவுரு வந்து சர்வர் நேம், அந்த சேவையகத்தினுடைய பெயர், லோக்கல் சர்வர் நேம், பொதுவாக லோக்கல் ஹோஸ்ட்னு பயன்படுத்துவோம். அடுத்தது யூசர் நேம். ஸோ யூசர் நேம்ன்றது பொதுவாக ரூட் அப்படின்றத பயன்படுத்துவோம். இதெல்லாம் நான் சொல்கிறதுனா காமன் திங்ஸ், பொதுவாக பயன்படுத்தக்கூடியது. லோக்கல் ஹோஸ்ட், சர்வர் நேம் பொதுவாக என்ன இருக்கும், லோக்கல் ஹோஸ்ட்டு. யூசர் நேம் பொதுவாக என்ன இருக்கும், ரூட் இருக்கும். பாஸ்வேர்ட், பொதுவாக பாஸ்வேர்டுன்றது எதுவும் குறிப்பாக இருக்காது, வேணுனாலும் ஏற்படுத்திக்கலாம், பட் பொதுவாக இருக்காது, பாஸ்வேர்டு இருக்காது. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் நேம், இது வந்து ஆப்ஷனல். ஸோ டேட்டாபேஸ் தரவுதளம், எந்த தரவுதளத்தை நம்ம டிஃபால்ட்டாக பயன்படுத்த போகிறோமோ அந்த தரவுதளத்தை நம்ம இங்கே குறிப்பிட்டுக்கலாம். இது பொதுவான அமைப்பு. இதில் நம்ம எத்தனை பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோன்னா 4 பேராமீட்டர்ஸ். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க, ஹவு மெனி பேராமீட்டர்ஸ் ஆர் பாஸ்ட் இன் MySQL கனெக்ட் ஃபங்க்ஷன். MySQL கனெக்ட் செயற்கூறில் எத்தனை அளவுருக்கள் அனுப்பப்படுகிறது, மொத்தம் 4 அளவுருக்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பெர்ஃபார்மிங் கொரிஸ், வினவல்களை செயல்படுத்துவதற்கு MySQL கொரி என்கிற இந்த மெத்தட், இந்த ஃபங்க்ஷனை நாம் வந்து பயன்படுத்துகிறோம். MySQL கொரி என்கிற செயற்கூறினை பயன்படுத்துகிறோம். இந்த செயற்கூறியை பயன்படுத்தி தான் வினவல்களை வந்து செயல்படுத்த போகிறோம். இதுக்கு 2 அளவுருக்களை நம்ம பயன்படுத்துகிறோம். 2 பேராமீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட். ஒன்று வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம கனெக்ஷனை ஏற்படுத்தணும் இல்லையா, ஏற்படுத்துவதற்கு ஒரு ஆப்ஜெக்டை பயன்படுத்துகிறோம், ஒரு வேரியபிளாக வந்து ஆப்ஜெக்டை பயன்படுத்துகிறோம். அந்த ஆப்ஜெக்டில் தான் வந்து கனெக்ஷன், அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் கனெக்ஷனை வந்து நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு நான் ப்ரோக்ராமில் காண்பிக்கிறேன் அடுத்த வீடியோவில். அதுக்கப்புறம் SQL கொரி, இதுதான் வந்து வினவல். இங்கே வினவல் இருக்கும். வினவல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரியேட் டேபிள், செலக்ட் டேபிள், அப்டேட்டு, இன்செர்ட்டு, டெலிட், இது போன்ற பல்வேறு வினவல்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. வினவல்கள்ன்ட்டு ஒரு தலைப்பில் பார்த்தோம். அந்த வினவல்களில் ஏதாச்சும் என்ன வினவல்கள் நம்ம செயல்படுத்த போகிறோமோ அந்த வினவல்களை இங்கே குறிப்பிட்டுக்கணும்.
இதுதான் இதனுடைய பொதுவான அமைப்பு. இந்த பொதுவான அமைப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது 2 மதிப்பெண்ணில் 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்கலாம். MySQL கனெக்டினுடைய பொதுவான அமைப்பு இது, MySQL கொரியினுடைய பொதுவான அமைப்பு இது. அடுத்தது இறுதியாக MySQL க்ளோஸ். ஸோ இந்த செயற்கூறினுடைய பொதுவான அமைப்பு இது. MySQL க்ளோஸ், நம்ம எதை க்ளோஸ் பண்ண போகிறோம்னா அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த கனெக்ஷன் எதில் இருக்கோ அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டில் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டை குறிப்பிட்டு அந்த கனெக்ஷனை இணைப்பை வந்து முறிப்பதற்கு MySQL க்ளோஸ் என்கிற அந்த செயற்கூறினை பயன்படுத்துகிறோம். இதுதான் அதனுடைய பொதுவான அமைப்பு. இதுதான் இந்த பாடத்தில் நம்ம டிஸ்கஸ் செய்யக்கூடிய விவரங்கள். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பாடமானது MySQL மற்றும் PHP ஆகியவற்றை இணைப்பதற்குண்டான கருத்துக்களை கொண்டுள்ள பாடம். கனெக்டிவிட்டி ஆஃப் PHP அண்ட் MySQL. ஸோ இதில் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், அடுத்தது டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறோம், அடுத்தது SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இறுதியாக கனெக்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணுறோம். இதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே MySQL எக்ஸ்டென்ஷனில் யூஸ் பண்ணுறோம். அந்த MySQL என்பது PHPயோடு MySQL இணைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் MySQL. இது PHP வெர்ஷன் 5.0.0வில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் MySQL கனெக்ட், MySQL க்ளோஸ், MySQL செலக்ட் DB, MySQL எஃபெக்ட் ரோஸ், MySQL கனெக்ட் எரர், MySQL ஃபெச் அசோசியேஷன் ஆகிய செயற்கூறுகளை கொண்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு செயற்கூறுகளை கொண்டிருக்கும். நம்ம புத்தகத்தில் ஒரு 6 செயற்கூறுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை குறிப்பிட்டாலே போதும். அடுத்தது இணைப்பினை, தரவுதள இணைப்பை ஏற்படுத்துதல், அதுக்கப்புறம் வந்து வினவல்களை செயல்படுத்துதல், எக்ஸிக்யூட் செய்தல், மற்றும் கனெக்ஷன், க்ளோசிங் கனெக்ஷன், இணைப்பை முடித்தல் ஆகிய விவரங்களை வந்து நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்குறோம். இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அனுப்புகிறேன். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.